விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்குவதை இவர்கள் தவிர்த்து வியாபாரிகளிடம் விவசாயிகளை விற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளுறாங்க. அப்போ அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு குவிண்டாலுக்கு வந்து 2500 ரூபாய் பெற்றிருக்க வேண்டிய விவசாயிகள் வெறும் 1400 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு. அப்போ வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க, அது கூட எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து, விவசாயத்துறை அமைச்சர்லேருந்து, உணவுத்துறை அமைச்சர்லேருந்து அதையெல்லாம் கலெக்டிவாக ஷேரை பிரிச்சுக்கிட்டு வியாபாரிகளுக்கு இமீடியட்டாக நீங்கள் அதில் முதலீடு செய்யலை, விவசாயம் செய்யலை, எதுவும் செய்யலை, நீங்கள் இவங்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி விவசாயிக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு பைசா முதலீடு இல்லாமல் இடைத்தரகு இவ்வளவு விவசாயிகளுடைய அந்த உழைப்பு அனைத்துமே வீணாக போகிறது என்றால், அப்போ எதிர்க்கட்சி தலைவர் சரியான நேரத்தில் இதை கொள்முதல் செய்யுங்கள் என்று சொன்னது பொய்னா, இப்போ இத்தனை லட்சம் விவசாயிகள் இதை பார்க்குறாங்கல்ல, இந்த திமுக அரசு சொல்வதை யார் சொல்வது பொய் என்பது அந்த வலியோடு இருக்கிற அவர்களுக்கு தெரியும். இது எத்தனை நாள் பண்ணியிருக்கணும், என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்னு. ஆனால் கொள்முதலின் அளவை சிறிது கூட உயர்த்தாமல் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு பொய் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அவலமான அரசியல் சார்.